Hi, welcome to Come Study with me, Elder Brock. Today we will be looking at 2 Kings 1:3. இரண்டு இராஜாக்கள் முதலில் இஸ்ரவேல் ராஜ்யம் விசுவாசத்தில் பலவீனமான நிலையில் இருப்பதைக் காட்டுகிறது. ஆகாப் இறந்துவிட்டான். மோவாப் இஸ்ரவேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவான அகசியா மேல்மாடி ஜன்னல் கட்டிலிலிருந்து விழுந்து கடுமையாக காயமடைகிறான். அந்த வலியில் அவனுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனை நாடலாம். உடன்படிக்கையின் கர்த்தரை நினைக்கலாம். எகிப்திலிருந்து தமது ஜனங்களை விடுவித்தவரையும் தீர்க்கதரிசிகளின் வாயால் பேசியவரையும் நாடலாம். ஆனால் அகசியா எக்ரோனின் தெய்வமான பாகால் செபூப்பை விசாரிக்க தூதர்களை அனுப்புகிறான். அவனுடைய காயம் உடலில் இருக்கிறது, ஆனால் ஆழமான காயம் ஆவிக்குரியது. கர்த்தருடைய தூதன் எலியாவே அந்த தூதர்களைச் சந்திக்க அனுப்புகிறார். எலியா கேட்கும் கேள்வி இந்த அதிகாரத்தின் இதயத்தை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலில் தேவன் இல்லாததினாலா நீங்கள் எக்ரோனின் தெய்வத்தை விசாரிக்கப் போகிறீர்கள்? இஸ்ரவேலுக்கு தேவன் இல்லாமல் போகவில்லை. அவர்கள் வேறு இடத்தை நோக்கத் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். செய்தி கடினமானது. அகசியா தன் படுக்கையிலிருந்து எழமாட்டான். அவன் மரிக்கிறான். ஆனாலும் இந்த நியாயத்தீர்ப்பிலும் கர்த்தர் இன்னும் பேசுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். வேதாகமத்தில் நியாயத்தீர்ப்பு என்பது எப்போதும் தேவனுடைய அமைதி அல்ல, பல வேளைகளில் அது விழித்தெழவும் மனந்திரும்பவும் அழைக்கும் கடைசி எச்சரிக்கை. அகசியா எலியா பேசியதை அறிந்தபோது 50 பேருடன் ஒரு தலைவனே அவனை அழைக்க அனுப்புகிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழைக்கிறது. இரண்டாவது தலைவனும் அதே பெருமையுடன் வருகிறான். அதே நியாயத்தீர்ப்பு அவன் மேலும் வருகிறது. மூன்றாவது தலைவன் வேறுவிதமாக வருகிறான். அவன் எலியாவின் முன் முழங்காலிட்டு தன் உயிருக்கும் தன் மனிதர்களின் உயிருக்கும் இரக்கம் கேட்கிறான். இந்த முறை கர்த்தருடைய தூதன் எலியாவிடம் அவனுடன் இறங்கி செல்லும்படி சொல்கிறார். இங்கே வித்தியாசம் தெளிவாக இருக்கிறது. முதல் 2 தலைவர்கள் ராஜாவின் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை மீற முடியும் என்று நினைக்கிறார்கள். மூன்றாவது தலைவன் தாழ்மையுடன் வருகிறான். மனித அதிகாரம் தேவனுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவன் ஒப்புக்கொள்கிறான். எலியா அகசியாவிடம் சென்று கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் அறிவிக்கிறான். அந்த வார்த்தையின்படி அகசியா மரிக்கிறான். அதிகாரம் முடிவடையும் போது சிங்காசனம் மாறுகிறது. ஆனால் ஆழமான செய்தி ஒரு ராஜாவின் மரணம் மட்டும் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை மாற்ற முடியாது. விக்கிரகங்கள் குணமாக்க முடியாது. ராஜாவின் கட்டளைகள் வானத்தின் அதிகாரத்தை அமைதிப்படுத்த முடியாது. உடன்படிக்கையின் ஜனங்கள் உயிருள்ள தேவனிடம் திரும்பும்போதுதான் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். 2 இராஜாக்கள் 2 கதை எச்சரிக்கையிலிருந்து பரிசுத்தமான மாற்றத்திற்குச் செல்கிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறான். எலிசா அதை அறிகிறான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் அதை அறிகிறார்கள். பயணம் கில்கால், பெத்தேல், எரிகோ, பின்னர் யோர்தான் நோக்கி செல்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் எலியா எலிசாவிடம் இங்கே தங்கிவிடு என்று சொல்கிறான். ஒவ்வொரு முறையும் எலிசா மறுக்கிறான். கர்த்தர் ஜீவிக்கிறார், உன் ஆத்துமா ஜீவிக்கிறது, நான் உன்னை விட்டு பிரியேன் என்று அவன் சொல்கிறான். அவனுடைய உண்மைத்தன்மை சாதாரணமானது அல்ல. கர்த்தர் தம் பணியை முடிக்கும் வரையிலும் அவன் தீர்க்கதரிசியின் அருகில் இருக்கிறான். இந்த பயணம் முக்கியமானது. பெத்தேல் உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறது. எரிகோ வெற்றி, நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய வல்லமை ஆகியவற்றை நினைவுபடுத்துகிறது. யோர்தான் கடத்தல், விடுதலை, சுதந்திரத்தில் நுழைவு ஆகியவற்றை நினைவுபடுத்துகிறது. எலியாவும் எலிசாவும் நிலத்தில் மட்டும் நடப்பதில்லை. இஸ்ரவேலின் பரிசுத்த நினைவுகளின் வழியாக நடக்கிறார்கள். யோர்தானில் எலியா தன் மேலங்கியை எடுத்து மடித்து தண்ணீரை அடிக்கிறான். தண்ணீர் பெருகிறது. 2 தீர்க்கதரிசிகளும் உலர்ந்த தரையில் கடந்து செல்கிறார்கள். மோசேக்கும் யோசுவாவுக்கும் தண்ணீரை பிரித்த அதே தேவன் இன்னும் இஸ்ரவேலில் செயல்படுகிறார். கர்த்தருடைய வல்லமை பழையதாகிவிடவில்லை. அவர்கள் கடந்து சென்றபின் எலியா எலிசாவிடம்,
நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். எலிசா எலியாவின் ஆவியின் இரட்டிப்பான பங்கை கேட்கிறான். அவன் புகழைக் கேட்பதில்லை. அவன் தீர்க்கதரிசி வாரிசுரிமையை கேட்கிறான். எலியா சென்ற பிறகும் கர்த்தருடைய பணியை உண்மையுடன் சுமக்க விரும்புகிறான். எலியா, நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படுவது காண்பாயானால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறான். அப்பொழுது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் தோன்றுகின்றன. எலியா சுழற்காற்றில் வானத்திற்கு ஏறிச் செல்கிறான். எலிசா, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரையாளர்களும் என்று அழைக்கிறான். எலிசா தன் உடைகளை கிழித்து எலியாவின் மேலங்கியை எடுத்து யோர்தானுக்கு திரும்புகிறான். அவன் தண்ணீரை அடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறான். தண்ணீர் மீண்டும் பிரிகிறது. இதுவே பதில். எலியாவின் தேவன் இன்னும் இருக்கிறார். தீர்க்கதரிசி மாறியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாறவில்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து, எலியாவின் ஆவி அவன் மேல் இருக்கிறது என்று அறிகிறார்கள். தீர்க்கதரிசி அதிகாரம் மனித ஆசை அல்ல, அது தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வரம், தம் ஜனங்களிடையே தொடரும் தேவனுடைய பணி. பின்னர் எலிசாவின் ஊழியம் இரக்கத்துடனும் பரிசுத்தத்துடனும் தொடங்குகிறது. எரிகோவில் தண்ணீர் கெட்டதாகவும் நிலம் கனியற்றதாகவும் இருக்கிறது. எலிசா கர்த்தருடைய நாமத்தில் தண்ணீரை குணமாக்குகிறான். மரணம் இருந்த இடத்தில் ஜீவன் திரும்புகிறது. ஆனால் பெத்தேலுக்கு அருகில் தீர்க்கதரிசியை இகழ்ந்தவர்களுக்கு நியாயத் தீர்ப்பு வருகிறது. இது வெறும் காயப்பட்ட பெருமைக்கான கதை அல்ல. இந்த உரையின் உலகத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நிராகரிப்பது கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பதே. பரிசுத்த காரியங்கள் விளையாட்டுப் பொருட்கள் அல்ல. உடன்படிக்கை அதிகாரம் இகழப்பட வேண்டிய ஒன்று அல்ல. 2 இராஜாக்கள் 2-இன் கோட்பாடு ஆறுதல் தருகிறது. ஒரு ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ளப்பட்டதால் தேவனுடைய பணி முடிவதில்லை. கர்த்தர் இன்னொருவரை ஆயத்தப்படுத்துகிறார். மேலங்கி கையாறலாம், ஆனால் வானம் இன்னும் திறந்திருக்கும். இயேசு கிறிஸ்து இங்கே தமது இரட்சிக்கும் பணியை தொடரும் உயிருள்ள கர்த்தராக வெளிப்படுகிறார். அவர் ஊழியக்காரர்களை அழைக்கிறார், ஆவிக்குரிய வல்லமையை தருகிறார், கசப்பான தண்ணீருள்ள இடத்தில் ஜீவனை தருகிறார். 2 இராஜாக்கள் 3-இல் ஆகாபின் மரணத்திற்குப் பின் மோவாப் இஸ்ரவேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது. ஆகாபின் மகனான எகோராம் இஸ்ரவேலின் ராஜாவாகிறான். அவன் பாகாலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விக்கிரகத்தை அகற்றுகிறான். ஆனால் யெரொபெயாமின் பாவங்களில் தொடர்கிறான். அவனுடைய சீர்திருத்தம் பகுதியானது. அவன் இதயம் கர்த்தரிடம் முழுமையாக திரும்பவில்லை. எகோராம் யூதாவின் ராஜாவான யோசபாத்தையும் ஏதோமின் ராஜாவையும் சேர்த்து மோவாபுக்கு எதிராக போர் செய்ய செல்கிறான். அவர்கள் ஏதோமின் வனாந்தரத்தின் வழியாக பயணம் செய்கிறார்கள். 7 நாட்களுக்குப் பின் படைக்கும் மிருகங்களுக்கும் தண்ணீர் இல்லை. இந்த நெருக்கடி பயத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தர் நம்மை மோவாபின் கையில் ஒப்படைக்க இங்கே கொண்டு வந்தார் என்று அஞ்சுகிறான். ஆனால் யோசபாத், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே இல்லையா என்று கேட்கிறான். அவன் வனாந்தரத்தில் தேவனுடைய வார்த்தையை தேடுகிறான். அவர்கள் எலிசாவிடம் வருகிறார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை கண்டிக்கிறான். ஆனால் யோசபாத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறான். செய்தி விசித்திரமாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கை குழிகளால் நிரப்புங்கள். அவர்கள் காற்றையும் மழையையும் காண மாட்டார்கள். ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இது விசுவாசத்தின் வலிமையான படம். தண்ணீர் தோன்றும் முன் அவர்கள் தோண்ட வேண்டும். விடுதலை வரும் முன் வெறுமையான இடங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களின் கீழ்ப்படுதல் அதிசயத்தை உருவாக்குவதில்லை. ஆனால் தேவன் அனுப்பவிருக்கும் கிருபைக்கு இடம் செய்கிறது. காலையில் பலியின் நேரத்தில் ஏதோம் வழியாக தண்ணீர் வருகிறது. தேசம் தண்ணீரால் நிரம்புகிறது. வனாந்தரம் இரக்கத்தின் இடமாகிறது. மோவாபியர் தூரத்தில் இருந்து தண்ணீரைக் காண்கிறார்கள். காலை வெளிச்சத்தில் அது இரத்தம் போல சிவப்பாகத் தெரிகிறது.
அந்த ராஜாக்கள் ஒருவரையொருவர் அழித்துவிட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து விரைந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் வாக்கு தந்தபடி இஸ்ரவேலுக்கு விடுதலை தருகிறார். அதிகாரம் இருளான வலியான காட்சியுடன் முடிகிறது. தோல்வியடைந்த மோவாபின் ராஜா தன் சொந்த மகனை பலியாக செலுத்துகிறான். இஸ்ரவேல் பின்வாங்குகிறது. இந்த முடிவு வன்முறையையோ பொய்யான வழிபாட்டையோ மகிமைப்படுத்துவதில்லை. உண்மையான தேவனை விட்டு விலகிய உலகத்தின் பயங்கரத்தை உணர வைக்கிறது. அதனால் இந்த அதிகாரத்தில் தண்ணீர் மிகவும் முக்கியமானது. உலர்ந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் ஜீவனை தருகிறார். குழப்பமான போரில் கர்த்தர் தம் தீர்க்கதரிசியின் வழியாக பேசுகிறார். விக்கிரகங்கள், பயம், நம்பிக்கையின்மை நிறைந்த உலகத்திலும் கர்த்தர் கேட்க தயாரானவர்களுக்கு இன்னும் இரக்கம் தருகிறார். 2 இராஜாக்கள் 3 இன் கோட்பாடு இதுதான். பகுதியான சீர்திருத்தம் உடன்படிக்கை உண்மைத்தன்மைக்கு சமம் அல்ல. கர்த்தர் தம் ஜனங்களை முழுமையாக அவரை நம்ப அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜீவ தண்ணீராகவும், மனித வலிமை முடியும் இடத்தில் வரும் இரக்கமாகவும், விசுவாசத்தில் நாம் ஆயத்தப்படுத்தும் வெறுமையான இடங்களை நிரப்பும் மீட்பராகவும் வெளிப்படுகிறார்.